அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை வேத வாக்கியங்களை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக பாடங்கள் மூலமாக கேட்க வந்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நான் உங்களை வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த காலாண்டினுடைய தலைப்பாக யோவான் என்னும் சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள் என்ற ஒரு தலைப்பு. யோவான் புத்தகத்தை மையமாக வைத்து நமக்கு யோவான் என்னும் சுவிசேஷத்தை மையமாக வைத்து நமக்கு இந்த காலாண்டிலே நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு பாடம் 9வது பாடம், ஜீவனின் ஆதாரம் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனமாக அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான் என்றார். யோவான் என்னும் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதிக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த பாடத்திற்குள்ளாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளினுடைய காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே ஒரு சிறு மந்தையாக வந்திருந்து உடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தின் மூலமாக நாங்கள் தியானிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பெரிய சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சத்தியத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை, வார பாடத்தின் கருத்துக்களை விளங்கி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாழ்ந்த தியான வேலையை இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, ஜீவனின் ஆதாரம் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தி சோர்ஸ் ஆஃப் லைஃப் என்று ஆங்கிலத்தில் தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நாம் பார்க்கும்போது இயேசுவானவர் தன்னை பற்றி சொல்லக்கூடிய அந்த வேளையில் நீர் யார் என்று கேட்டபொழுது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் மோசையினால் சொல்லப்பட்ட அவர் நான் தான் என்று அவர் சொல்லத்தக்கதாக, இல்லையா? அது மாத்திரமல்ல இல்லாமல் நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான் என்று மற்றொரு அவர் சொல்லுகிறார். தேவனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உதித்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மோசைக்கிட்ட சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று முட்செடியில் அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம், இல்லையா? அப்போ ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அதோனை யாவே என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தைகளின் பொருளை நாம் பார்க்கும்பொழுது தாமாயிருக்கிற, இல்லைன்றால் தானாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர், எதிலிருந்தும் அவர் உருவாகாதவர், எசன்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ், எதிலிருந்துமே அவர் வரல, அவரிலிருந்து தான் எல்லாமே என்ன செய்தது, உருவானது. இருக்கிறவராக நாள் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அதே தான் அவர் இந்த இடத்துல இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தன்னை பற்றி ஆண்டவராகிய இயேசு சொல்லத்தக்கதாக. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, இங்கு அவர் தொடர்ந்து இயேசுவானது யோவான் எழுதுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாக இருக்கிறது சொல்லிவிட்டு அவருக்கு 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அந்த மாம்சமானது அந்த வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நாம் அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே குமாரனுடைய மகிமை கொத்த மகிமையாக இருந்தது என்று அவர் சொல்லத்தக்கதாக. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவராக, எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையில் இந்த உலகத்திற்கு அவர் வரத்தக்கதாக, இல்லையா? அப்போது அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், ஏசாமி அதை சொல்கிறார் 14:6, இல்லையா? நான் என்ன செய்கிறேன், வழியும் சத்தியமும் ஜீவனுமான உயிர் கொடுப்பவராக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக, நம்பிக்கையை கொடுக்கிறவராக, ரட்சிப்பை கொடுக்கிறவராக, பாவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறவராக, அவர்கள் வாழ்விலே விசுவாசிக்கிறவர்கள் வாழ்விலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த உலகத்திற்கு வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜீவனின் ஆதாரம் என்ற தலைப்பு அதனால்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடம் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அப்படி தானே? அப்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பாடம் தான்
அந்த தலைப்பு தான். அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை என்ன செய்யலை, பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியத்தை யோவான் முதல் அதிகாரத்தில் என்ன செய்கிறார் அவர் சொல்லத்தக்கதாக. அப்போது இந்த அவருக்குள் ஒரு நித்திய ஜீவன் என்ன பண்ணப்பட்டிருக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி தானே? இப்போ அது ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, வனாந்தரத்திலே அந்த சர்ப்பத்தினால் கடிபட்டவர்கள் மரித்து கொண்டிருந்தார்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்களினாலே கடிபட்டவர்கள். அப்பொழுது ஒரு வெண்கல சர்ப்பத்தை மோசே செய்து அதை உயர்த்தி வைக்கத்தக்கதாக, கடிபட்டவன் அவனும் அதை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஜீவன் மீண்டும் வரத்தக்கதாக, இல்லைன்னா மரித்து கொண்டிருக்க அவனுக்கு அவன் மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படத்தக்கதாக. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில், அருமையான ஆண்டோடைய பிள்ளையில், அவர் உயர்த்தப்பட்டிருந்த அந்த வேலை இருக்கிறது. அந்த வேலையில் இன்றைக்கு கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனது பாவங்களுக்காக மரித்தார் என்ற விசுவாசத்தோடு கூட கல்வாரி சிலுவையின் அன்பை ஏற்றுக்கொள்வர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, அவர்களுக்குள்ளாக இழந்து கொண்டிருக்கிற ஜீவன், அவர்கள் மரித்து கொண்டிருப்பார்கள் என்றால் பாவத்தில் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை என்ன செய்கிறாங்க, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பதனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இல்லையா? அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது, அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை என்ன பண்ணல, பற்றி கொள்ளவில்லை என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லத்தக்கதாக. அப்போது இந்த அதை தான் 3:16 வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் 3:16 யோவான் எழுதுகிறார், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா என்ன செய்தார், உலகத்திலே அவர் அன்பு கூறத்தக்கதாக. அப்போனா உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக யார் இந்த உலகத்திற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரத்தக்கதாக. அவரை ஜீவாதிபதி என்று பேதுரு என்ன செய்கிறார், அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அவர் பிரசங்கிக்கும் போது, பெந்தேகோஸ்தே நாளிலே, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், ஜீவனை கொடுப்பதற்காகவே மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தமது கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஜீவனை நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறாரு, வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது மோசையினாலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல அவரது கல்வாரி சிலுவை பூமியிலிருந்து அவர் உயர்த்தப்பட்ட போது கல்வாரி சிலுவையிலே அதை நம்புகிறவங்களுக்கு என்ன செய்கிறது, ரட்சிப்பு கிடைக்கத்தக்கதாக. திங்கட்கிழமை பாடத்தில் பார்க்கும்போது நித்திய ஜீவன் தரும் வார்த்தை என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம். நித்திய ஜீவன், அதாவது ஏசாமி சொன்னார், எனது மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு இடத்துல பங்கு இல்லை அப்படின்னாரு. அது மாத்திரம் இல்லாமல் நானே வானத்திலிருந்து நீங்கி வந்த ஜீவ அப்பம் என்று அவர் சொல்லத்தக்கதாக, இல்லையா? ஜீவனை தரக்கூடியதாக அவருடைய மாம்சம் திருவிருந்தில் நாம் பசிக்கக்கூடிய அந்த அப்பம் இருக்கிறது. நமக்காக கிழிக்கப்பட்ட திரு சரீரம் கல்வாரி சிலுவையில் பவுல் சொல்லுகிறார் எபிரேயருக்கு நிருபத்தில், அவர் தமது சரீரத்தை சிலுவையிலே அவர் கொடுத்தபடினாலே புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் நமக்கு உண்டாயிருக்கத்தக்கதாக. அப்படிதானே, இல்லையா? பழைய ஏற்பாட்டில் மிருக பலியினாலே அந்த பாவங்கள் போக்கப்பட்டதாக அவர்கள் நம்பினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அவர் கல்வாரி சிலுவையின் மரணம் நமக்கு என்ன செய்கிறது, நித்திய ஜீவனை பெற்று தரத்தக்கதாக. அப்படிதானே, விசுவாசித்து நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரத்தில் ஏசாமி இந்த பிரசங்கம் பண்ணுறார், ஜீவாப்பம் நானே அப்படின்லாம். அப்போ பெரிய தர்க்கம் வருகிறது, எல்லாரும் அவரை விட்டு பின்வாங்குகிறார்கள். அப்போ பேதுருக்கிட்ட அவர் கேட்குறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட விருப்பமாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது பேதுரு, ஆண்டவனால் எங்கே போவோம், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லத்தக்கதாக. ஜீவனை தரக்கூடிய வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறது, வார்த்தையும் அந்த ஒரு தன்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே பரிபூரணமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அது கொடுக்கப்பட்டதை நம்மால் பார்க்க. அதனால தான் அவருக்குள் ஜீவன் இருந்தது,
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதுதானே. அப்போது ஒரு ஜீவனை அழிக்கிறவராக யார் வருது? ஆண்டவராகிய இயேசு வரத்தக்கதாக. செவ்வாய்க்கிழமை பாடத்தில் விசுவாசித்தலும் புது பிறப்பும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கணும். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வேதத்திலேருந்து வாசிக்க விரும்புகிறேன். யோவான் என்னும் சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு இந்த மன்னிக்கணும் யோவான் இந்த வாசகத்தை அவர் எழுதத்தக்கதாக யோவான் 1 அதிகாரத்தில் 12-13 வசனங்களிலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆம்புடையவர்கள் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தானே. விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்டவங்களாம்? அவங்க மனுஷ சித்தத்தினால பிறந்தவங்க கிடையாது, புருஷ சித்தத்தினால் பிறந்த தேவனாலே பிறந்தவர்கள், விசுவாச வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் என்று இந்த இடத்துல யோவான் எழுதத்தக்கதாக இல்லையா. அப்போது நாம் எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் ஒரு ஈவு. அப்படி தானே. எபேசியர் 2:8 தான் விசுவாசித்தலும் புது பிறப்பும் என்ற தலைப்பு செவ்வாய்க்கிழமை. விசுவாசம் ஒரு ஈவு. கிருபையினால் தான் விசுவாசம் உண்டாகுது. எல்லாரும் விசுவாசத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு பெருமை பாராட்ட கூட நமக்கு வாய்ப்பு கிடையாது உலகத்தில். ஏன்னா அந்த விசுவாசம் வருகிறதே யாருனால? எதனால தான்? கிருபையினால் தான் இல்லையா. கிருபை தான் முதல் இடைப்படுகிறது. அழிந்து கொண்டிருந்த உலகத்தின் மீது, மனுக்குலத்தின் மீது கிருபை முதலாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி திருக்குமாரனை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பவும் அவர் மரித்ததினாலே நாம் ரட்சிக்கப்படவும் அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் கிருபை தான் இல்லையா. அதனால தான் எபேசியர் 2:8 நம்ம வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அதில் 100 பேர் அதை சத்தியத்தை கேட்டால் கூட அதில் 4 பேர் தான் திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் அங்கங்களாக மாறுறாங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை பொதுவாக அளிக்கப்படுகிறது. அந்த கிருபைக்கு விசுவாசம் கொடுக்கப்படு. ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள. அவ்வளோதான். ஏற்றுக்கொண்டவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வரத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி தானே. அவங்க இந்த அனுபவத்தை எப்போ ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, கிருபையினாலே அவர்களுக்கு விசுவாசம் உண்டாகிறது. 100 பேருக்கும் சொல்லப்படுது, கொடுக்கப்படுது கிருபை. ரெஸ்பாண்ட் பண்ணுறது யார் தான்? ஒரு சிலர் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த விசுவாசம் கூட அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, கொடுக்கப்பட்ட கிருபையினால தான் அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு வருது இல்லையா. ஒரு தேவ தொடர்பு, மனிதனுடைய மனதில் அவர் தொடர்பை பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு உள்ள ஒரு தொடர்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்படுத்தத்தக்கதாக. அப்படிதானே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படிதானே. அது ஒரு வெகுமதியாக கிருபை அளிக்கப்பட்டது. கிருபைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க ரட்சிக்கப்படுறாங்க. பர்சாவினால் விசுவாசிக்கிறவங்க பர்சாவினால் நிரப்பப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? மறுபிறப்பின் அனுபவத்திற்குள்ளாக, இல்லைன்னா ஜீவனுக்குள்ளாக, நித்திய ஜீவனுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கத்தக்கதாக தான் செவ்வாய்க்கிழமை பாடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்குறோம். புதன்கிழமை ஜீவனின் ஆதாரத்தை புறக்கணித்தல் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஆண்டவர் தன்னை இருக்கிறவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எல்லாரும் என்ன பண்ணுறதில்ல, அந்த கிருபைக்கு இடம் கொடுப்பது கிடையாது. அதுதானே. கிருபை பொழியப்படுகிறது. அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம சத்தியத்தை சொல்லும்பொழுது எப்படி ரட்சிக்கப்பட்டு மக்கள் திருமுழுக்கு பெற்று எப்படி புதிய சபைகள் உருவாகிறதோ அதே போல் நாம் ரட்சிக்கப்படும் போதும் நமக்கு என்ன பண்ணப்படுது? கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தானே. நாம் ரட்சிக்கப்பட்டு அதே ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறோம்? கொண்டு போய் நாம் சேர்க்கத்தக்கதாக. அப்போனா இதை புறக்கணிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி தானே. எல்லாருக்கும் கிருபை அளிக்கப்படுகிறது இல்லையா. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று
பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில். இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் கிருபையினால் உண்டாகக்கூடிய விசுவாசம். விசுவாசிச்சிட்டேன்னு கூட நம்ம பெருமை பாராட்ட முடியாது, ஏன்னா அந்த விசுவாசமே நம்ம கிருபையினால் தான் கொடுக்கப்படுது. அதுதான் டாக்டர் லுத்தர் அவர்கள் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரேஸ் அண்ட் ஃபெய்த்து, அப்படி தானே, கிரேஸ் அண்டு லா, ஃபெய்த் அண்டு லா, லா அண்டு ஃபெய்த். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் தான் கிரியை செய்தது? தேவன் கொடுத்த வெகுமதி தான் கிருபை என்பதில். என்றால் கல்வாரி சிலுவையில் தனது குமாரனை அனுப்பி நமக்காக மரிக்க செய்தார் என்பது கிருபையின் அடிப்படையில் உருவாக. அதுக்காக நம்ம எதுவும் செய்வானோம், தேவனே கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அது இல்லையா? கிரேஸ் இஸ் ஏ கிஃப்ட், ஒரு வெகுமதி கொடுக்கப்படுது. ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பிறந்த நாளுக்கு நமக்கு ஒரு வெகுமதி கொடுக்குறாங்கன்னா நம்ம எதுவும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதில்ல இல்லையா? அப்படி தானே? அதே போல் இது ஒரு வெகுமதி, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது ஒரு கிஃப்ட்டு. கிருபையை நீ பெற்றுக்கோ, ரட்சிக்கப்படு, உலகத்தின் பாவங்களிலிருந்து விடுதலையாகு. ஜீவனை அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக நாம் பார்க்கிறோம். ஜீவனின் ஆதாரத்தை என்ன பண்ணாங்க? புறக்கணித்ததை நாம் பார்க்கிறோம் போல். அது எண்ணாகமம் புதன்கிழமை பாடத்தில் எண்ணாகம புஸ்தகத்துலேருந்து ஒரு ஓமையை கொடுத்துருக்காங்க. 13ஆவது அதிகாரத்துலேருந்து 12 காதேஸ் பர்னேயாவிலேருந்து 12 உளவாளிகள் அனுப்பப்படுறாங்க இல்லையா? ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க. இதில் 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஒரு சரியான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு விசுவாசத்தினால நம்மளால் அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். ஜீவன் நமக்கு கொடுத்தவர், வழி நடத்தினவர், எகிப்திலிருந்து விடுதலையாக்கினவர், நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம அந்த தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க செய்ய முடியும் அப்படின்றத அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறது 2 பேர் தான் இல்லையா? நூனின் குமாரனாக யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப். அவங்க ஜீவன் நமக்கு இருக்குது அந்த தேசத்தில். ஆண்டவர் நம்ம ஜீவனோடு இருக்க செய்வார், மேற்கொள்ள செய்வார் அந்த தேசத்தை. ஆனால் மற்ற 10 பேர் மெஜாரிட்டி என்ன கொடுத்தாங்க? ரிப்போர்ட்டு, தப்பான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஜனங்கக்கிட்ட. ஜனங்க அதை நம்புகிறாங்க. எப்பவுமே ஜனங்க ஒரு பொய்யை தான் நம்புவாங்க உலகத்தில். அப்படி தானே கிறிஸ்தவ சபைகளில் கூட ஒரு தவறான ஒரு பொய், ஒரு ஊழியக்காரனை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ ஒரு காரியம் சொல்லப்படும் போது அதை நம்புகிறவங்க தான் நிறையா இருப்பாங்க. உண்மையை சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும், அநேகமாக இல்லையா? மெஜாரிட்டி எதை தான் நம்புவாங்க? ஜனங்க எதை தான் மெஜாரிட்டி சொல்கிறது தான் நம்புவாங்க. அப்படி தானே? எரேமியா சொன்னதை யாரும் எரேமியா சொன்னார் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போவீங்க. மற்ற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? தீர்க்கதரிசியின் புத்திரர், இல்லை இந்த தேசம் அடிமைப்பட்டு போ. ஆனால் எது நிறைவேறிச்சு? தட் ஒன்லி ஒன் மேன், அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது. அவரும் அப்போ நிறைவேறும்போது அங்கெல்லாம் அவர் எகிப்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க இல்லையா? எரேமியாவை மற்றவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது எரேமியாவை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஜனங்களே அவரை ஸ்மகிள் பண்ணுறாங்க, அங்கேருந்து அந்த தேசத்திலிருந்து கடத்திட்டு போகிறாங்க அவர் ஜீவனை காப்பாற்றுவதற்காக. அதே வண்ணமாக இங்கே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. 10 அற்புதத்தை எகிப்தில் தேவன் மோசையின் மூலமாக செய்தது, விடுதலை ஆக்கினது, வழியிலே ஆகாரத்தை கொடுத்தது, தண்ணீரை கொடுத்தது. இப்படிப்பட்ட தேவன், சத்துருக்கள் நிறுத்த விடுதலை ஆக்கின தேவன் இல்லையா? இந்த கானான் தேசத்திலிருந்து தங்களை என்ன செய்வார்? பிரவேசிக்கும் போது அதை விடுதலை ஆக்குவார், ஜீவனை கொடுக்கிறவராக இருப்பார் என்ற விசுவாசத்தை ஜனங்களுக்கு ஊட்டினார்கள். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கலை. 10 உளவாளிகள் சொன்னதை தான் அவங்க நம்பினாங்க, மெஜாரிட்டி சொன்னதை இல்லையா? விசுவாசம் இல்லை. வழிநடத்தி வந்த தேவன் மேல் என்ன இல்லை? அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. மோசேயை அவர்கள் பகைத்தார்கள். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லையா? அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? 10 பேர் என்ன சொல்கிறாங்க? வெல் ட்ரெயின்டு ஆர்மி இருக்குதாங்க, அதாவது தயார் நிலையிலே படைகள், நல்லா பயிற்சி பெற்ற படைகள் இருக்குது, அவங்களாம் ராட்சச புத்திரராக இருக்கிறாங்க. அப்படிதானே? தேவன் தங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், தங்களை உயிரோடு வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையற்றவர்களாக எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லையா? அவ்வளோ ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த மக்கள் இருந்ததை நம்மால் பார்க்க முடியுது. அப்படி தானே?
அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சொன்னதை நம்பினாங்க. அதனால தான் பவுல் எச்சரிக்கிறார் எபிரேயர் 10:35 அதிக உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள்னு சொல்கிறார். அப்படி தானே? விசுவாசம் வேண்டும் ஆண்டவராகிய இயேசுவின் மேலும் அவர் ஜீவனை தருகிறவர் என்பதிலும், இல்லையா? அப்போது அந்த விசுவாசம் பூமியிலே மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு ஏசாமி ஒரு இடத்துல சொல்கிறார், இல்லையா? விசுவாசத்தில் இன்றைக்கி நிறைய பேர் அதை விசுவாசிப்பது கிடையாது, இல்லையா? வேதத்தையே நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறதில்ல. கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் அநேகர் விசுவாசிப்பது கிடையாது. ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. தவறான நம்பிக்கைகள் வேதத்தை பற்றியும் அவர்களுக்கு இருக்கிறது. முழு விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஜீவனின் ஆதாரத்தை என்ன செய்தாங்க? அவங்க புறக்கணித்தார்கள் இஸ்ரவேலர்கள். அதே போல தான் இன்றைக்கி நவீன உலகமும் என்ன பண்ணுது? புறக்கணிச்சிட்டு இருக்குது, இல்லையா? ஒரு ஒரு விஞ்ஞானத்தை நம்பி அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க? அவங்க கிறிஸ்தவ பெயர்கள் இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை கிறிஸ்தவத்தின் மேல் அற்றவர்களாக அநேகர் இருப்பதை நம்மால் அயல் நாடுகளிலும் அப்படி, ஐரோப்பிய நாடுகளும் அப்படி தான் இருக்கிறாங்க, இல்லையா? பெயர் மாத்திரம் கிறிஸ்தவ பெயர் இருந்தால் போதாது. ஆழ்ந்த பற்றுதல் இருக்க வேண்டும். விசுவாசம், ஆழ்ந்த மார்க்க பற்றும் விசுவாசமும் நமக்கு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அப்படி தானே? அப்போ இவங்க போய் சொல்கிறாங்க, சொன்னால் அவங்க நம்பாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரே கலகம் பண்ணுறாங்க. பயிற்சி பெற்ற இராணுவம் இருப்பதாகவும் ராட்சச புத்திரர்களாகவும் நாம் கண்டிராத ஆயுதங்களை அவர்கள் வைத்திருப்பதாகவும், அப்படி தானே? அவங்க போரில் ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. நம்ம போனோம்னா நம்மளை கொண்டுடுவாங்க அங்கே, இல்லையா? ஆனால் கடைசியில் என்ன ஜெயிச்சது? யார் ஜெயிச்சது? தேவன் தான் ஜெயிச்சார். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள், அப்படி தானே? தேவன் மாத்திரம்தான் ஜெயிக்கிறார். அந்த அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது. நான் உங்களை எகிப்துலேருந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க வைப்பேன்னாரு. அவங்க பிரவேசித்தாங்க, அப்படி தானே? இதெல்லாம் பயந்து போய் ஒரு மலை மேலே ஏறுறாங்க. அங்கே கானானியர்கள் அவர்களை கொன்று போடுவதை நாம் பார்க்கிறோம். வியாழக்கிழமை பாடம் ஆக்கினை தீர்ப்பு, இல்லையா? அவனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், இல்லையா? தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசியாதபடினால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான், இல்லையா? அப்போது நோ கிரைஸ்ட் நோ லைஃப், KNOW. கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் வாழ்க்கை என்பது இருக்கிறது, ஜீவன் என்பது இருக்கிறது. கிறிஸ்து இல்லை என்றால் ஜீவன் என்பது இல்லை. கிறிஸ்துவானுடைய பிரசன்னம் யாரோடு அதிகமாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா, ஊழியம் செய்கிறவங்களோடு தான் ஆவியானவர் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் இன்டர்னல் சபைக்கு உள்ளே செய்கிற ஊழியங்கள், சபைக்கு வெளியே செய்கிற ஊழியங்களாக இருக்கட்டும், அந்த தேவ காரியங்களில் ஈடுபாடோடு இருக்கிறவங்க கூட தான் யாருடைய தொடர்பு அதிகமாக இருக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும், அப்படி தானே? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவானில் யோவான் இந்த யோவான் சீசன் எழுதுவதை நம்மால் பார்க்க முடியாது தானே? கிறிஸ்து இருந்தால்தான் வாழ்க்கை, லைஃபு. அப்போது கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரிப்பதற்காக தான் சாத்தான் என்ன பண்ணுவான்? என்னென்ன தந்திரங்களை பண்ண முடியுமோ அப்படி தானே? எப்படி பிதாவிடமிருந்து இயேசுவை பிரிப்பதற்கு வேதபாரகர் பரிசேயரே அன்றைக்கு இருந்த அந்த அமைப்பு, இல்லையா? யூத மார்க் அமைப்பே எப்படி காரணமாக இருந்ததோ, ஆனால் அவர் விடவே இல்லை. சாகும்போது தான் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறார்? இயேசுசாமி, நான் தனியாக இருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ வாஸ் நாட் அலோன். ஆனால் சிலுவையில் அறையப்படும் போது தான் அவர் தனிமையாக்கப்படுறார், இல்லையா? 2ஆம் மரணத்திலே என்ன அனுபவம்?
நித்தியத்திற்குமாக இழந்து போன ஒருவனுக்கு கிடைக்குமோ அந்த அனுபவம் தான் ஏசாமிக்கு சிலுவையில். அது வரலாம் அவர் பிதாவோடு ஒன்றித்திருந்தார் என்று நான் பூமிக்கு அவர் மனுஷனாக வந்த பிறகு கூட he was one with father. அப்படிதானே? அப்போது இந்த ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு? விசுவாசியாதவர்களுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியத்தில் சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கணும் நம்ம. அப்படிதானே? ஒன்று சபை சார்ந்த ஊழியமாக இருக்கணும், இல்லை நீங்கள் எனக்கு ஸ்தாபன உதவிகள் செய்யாட்டாலும் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்ற மாதிரியாவது இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவானவரை அறிக்கையிடுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது தான் பிறரையும் நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படும் முடியும். நம்முடைய ரட்சிப்போ நிறைவேறும். அப்போ தான் வைட்டமேர் அதை எழுதுகிறாங்க. பிறருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் பாடும் பொழுது நீங்கள் ரட்சிப்பின் வழியிலே இருக்கிறீர்கள் பாடுபடும்போது. உடனே அதனால தான் ஏசாமி சொன்னார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உஷ்ணத்திற்குள்ளாகவே நாம் இருந்தால்தான், பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலுக்குள்ளாக நாம் இருந்தால்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய ராஜ்யத்திற்குன்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருக்க முடியும், தேவ முத்திரையை பெற்றவங்களாக இருக்க முடியும். இங்கே தான் வியாழக்கிழமை பாடலில் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு? விசுவாசியாதவர்களுக்கு. அப்படி தானே? ஒரு சோதனை ஒன்று வருகிறது இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள்கிட்ட சாத்தான் சொல்கிறான், நீ இதை சாப்பிட்டீன்னா, வியாழக்கிழமை பாட்டில் தான் கொடுக்கப்பட்டது, நீ இதை சாப்பிட்டீன்னா தேவர்களை போலாவன்னு சொன்னான். அந்த அம்மா அதை நம்பிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க புருஷனை கொடுக்குறாங்க. அவரும் அதை ஏதோ கடவுள் மறைச்சி வச்சுருக்காருன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க. பொய்யும் அப்படி தான் வரும் உலகத்தில். ஏதோ தப்பு செஞ்சிட்டவங்கள மாதிரியே தப்பு செய்யாதவங்களையும் பார்க்குறது உலகத்தில். நான் சொல்கிறது, பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன செய்கிறான்? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அந்த சேனைகள் சொல்கிறத இன்றைக்கி நம்புகிறாங்க நிறைய பேர். அதுதானே? ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன்றது நல்லா தெரிஞ்சு கூட என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்கிறது எப்படி ஏதேன் தோட்டத்தில் லூசிஃபர் சொன்னதை நம்பினாங்களோ அதே போல் நம்புவாங்க. நம்பி என்ன பண்ணுவாங்க? நியாயத்துக்கு விரோதமாக போராடுவாங்க, இறைவனுக்கு விரோதமாக போராடுறோன்றது தெரியாமலே போராடின்னு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதை தவிர வேறு வழியில் புத்தி தெளிவை தாருமாண்டவரே, புத்தி சுவாதீனத்தை தாரும் நீர் அவர்களுக்கு. அப்படி தான் இந்த அம்மா அப்படி தான் நினச்சாங்க. நம்ம மறைச்சி வச்சுனுங்கிறார் ஆண்டவர், ஏதோ ஒரு பெருசு இருக்குது போல் நமக்கு, அதை மறைச்சி வச்சுருக்காரு. இந்த கனியை புசித்தா அந்த ஹையஸ்ட் இதை நம்ம அடையலாம் போல். இது உங்களுக்கு சாத்தானுடைய வேலை. ஹியூமன் லிமிட்டேஷன்ஸை அறிஞ்சிக்காமல் எதுவோ மேலே ஏதோ ஒன்று இருக்குது, அதை நமக்கு கொடுக்கல போல். அவங்க விழுந்து போனாங்களா? அப்படி மனுக்குலமே விழுந்துச்சா? ஆனால் ரெண்டாவது ஆதாம் என்ன பண்ணார்? இவங்கக்கிட்ட அதை ஆசை காட்டி புசிக்க சொன்னால் ரெண்டாவது ஆதாம் என்ன பண்ணார்? உபவாசத்துக்காக தான் கடைசியாக கொடுத்துருக்காங்க. மத்தேயு 4:1-4 இல்லையா? சோதிக்கப்படும் பொழுது அவர் என்ன சொன்னார்? அவர் 40 நாட்கள் சோதனைக்கு அப்புறம் இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாகணும் போது மனுஷன் 44 மாத்திரமல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்ட்டார் ஏசாமி. அப்படி தானே? 40 தான் மனுஷன் உயிரோடு இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீ நினைக்கிறியா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது வனாந்தரத்திலே அவர் அதை செஞ்சார் ஆண்டவர். அது அப்படி தானே? மன்னா பெய்யறதுக்கு முன்னாலேயே அந்த ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு. நீ 40 வருஷம் வழி நடத்தின, நீ பசியாக இல்லை, தாகமாக இல்லை, எல்லா நன்மைகளையும் உனக்கு செஞ்சேன், உன்னுடைய துணி பழசா போல், பாதரட்சியின் வார் அருந்து போல், அவ்வளோத்தையும் நான் ஒரு குழந்தைய மற்றவங்க பெற்றோர் பார்க்குறது போல் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன், உங்களை பார்த்துக்கிட்டேன். அப்படி தானே? ஜீவனின் அதிபர் அவர். அருமையான ஆண்டோட பிள்ளைகள், அவருக்குள்ளாக இருந்து நித்தியத்திற்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே சிறு மந்தையாக வந்திருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பார்த்தோம். அப்பா, உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இதோ ஆண்டவரே, ஜீவனின் அதிபதியாக நீர் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் ஆண்டவரே. அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே தனது ஜீவனை விட்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுத்த அந்த கிருபைகளுக்காக நீர் அளித்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவீது சொல்வதைப் போல, என் ஜீவனை பார்க்க உடைய கிருபை நல்லது என்று அவர் சொன்னது போல ஆண்டவரே, கிருபையினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கொடுத்த எல்லா ஸ்லாக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த கிருபையானது எங்களை விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலுக்கும் வழி நடத்துகிறது என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசத்தோடு கீழ்ப்படிதுள்ள பிள்ளைகளாக இருந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தாரும், எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம் உடைய பாதபடியில். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.